விராட் கோலிய சேசிங் கிங்னு ஏன் சொல்றோம்னு இப்போ புரியுதா? இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்ததுக்கு பின்னாடி அந்த மேட்ச்ல இந்தியா தோத்தத பத்தி பேசுனத விட கிங் கோலிய பத்தி தான் நெறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்தியாவோட ரன் மிஷின், சேசிங் கிங், சேசிங் மாஸ்டர், கிங் கோலின்னு இவர பத்தி தான் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சொல்லப்போறா இந்தியாவோட ஒவ்வொரு ரன் சேஸ்க்கு பின்னாடியும் இவர் இருந்திருக்காருங்க. 3 டைம்ஸ் T20 வேர்ல்டு கப்ல 150க்கு மேல இந்தியா அடிச்சிருக்காங்க. அதுல எல்லாத்துலயும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விராட் தான். அவர் ஆடின எல்லா மேட்சுமே குரூஷியல் தான். ஈவன் 1% வின் பண்றதுக்கு சான்ஸ் இருந்தா கூட சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருவாரு கிங் கோலி. அதனால தான் அவர் இன்னைய வரைக்கும் சேசிங் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு ரைட் டைம்ல ரைட் ஷாட் அடிச்சு அந்த கேமை வின் பண்ணி கொடுத்துருவாரு. அதனால தான் அவரோட ரசிகர்கள் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல இவரோட பிளேஸ்ல யங் பிளேயரை வச்சு விளையாடலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவரோட இடத்த யாராலையும் ஃபின் பண்ண முடியலன்றது தான் உண்மைங்க. இந்தியாவோட ரியல் சேஸ் மாஸ்டர்னா அந்த கிங் கோலி தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க.